பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, நீ கோவப்பட்டா கூட நீ பாவம் செய்யாத. ஏன்னா உன் கோபத்தின் நிமித்தமாக நீ பாவம் செய்யறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் உனக்கு இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நீங்க ரொம்ப அதிகமான டென்ஷன் பார்த்தியா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. நீங்க அதிகமா டென்ஷன் ஆகிறதுமா நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? உங்களை சுத்தி இருக்க ஜனங்க மேலாம் அந்த கோவத்தை நீங்க காட்டுறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறீங்க, உங்க சொந்தக்காரங்க கிட்ட காட்டுறீங்க, அம்மா அப்பா கிட்ட காட்டுறீங்க. அந்த கோவத்தை நீங்க காமிச்சிட்டு, ஐயோ நான் தெரியாம கோவப்பட்டுட்டேனே, நான் அமைதியா இருந்திருக்கணும், நான் பொறுமையா இருந்திருக்கணும்னு சொல்லுவீங்க. மகனே மகளே, இன்னைக்கு ஏசப்பா அதான்ப்பா சொல்றாரு, நீ பொறுமையா இரு, அமைதியா இருந்துட்டு. உன் மேல தப்பே இல்லைனா கூட நீ கோவத்தை காட்டாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. உன்னுடைய கோவம் உன்னை மட்டும் பாதிக்கல மகனே மகளே, உன்னை சுத்தி இருக்கவங்களையும் பாதிக்குதுமா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்ன்ட்டு. ஊழியம் செய்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவரே கோவப்பட்டாரு. அவர் சொல்றாரு, இதை நீங்க கலர் கொகையை மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரையும் கேள்வி கேட்கறத தவிர்த்து தன்னுடைய கோவத்தை அவர் காட்டல. இன்னைக்கு உங்க லைஃப்ல கூட